அண்மைச் செய்தி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பெரியாரிய உணர்வாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது சீமான் வீட்டில் நாத்தக தொண்டர்கள் குவிந்திருந்த நிலையில் தற்போது சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். என்ன காரணத்திற்காக சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் நீலாங்கரை வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் பெரியாரிய உணவாளர்கள் மற்றும் கூட்டமைப்பினர் சார்பில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெரியாரிய உணவாளர்கள் அமைப்புகள் பங்கேற்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். போராட்டத்தின் போது சீமானின் உருவபொம்மை எரித்தும் சீமானின் உருவம் குறித்த பேனரை துடைப்பாத்தால் அடித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். இந்த போராட்டம் நடைபெறுவதாக அறிவித்த நிலையில சீமானின் வீட்டின் அருகே அவரது நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கையில் உருட்டுக்கட்டைகளோடு அங்கு அவரது பாதுகாப்புக்கு என கூறி அங்கு திரண்டார்கள். குறிப்பாக சீமான் வீட்டின் முன்பாக சட்டவிரோதமாக கூடி அவர்கள் கையில் உருட்டுக்கட்டைகள், ஆண்கள், பெண்கள் என அனைவருமே கூடியிருந்த நிலையில சீமானம் அவர்களுடன் இருந்து அந்த சமயத்தின் போது செய்தியாளர் சந்திப்பு உள்ளிட்டவற்றை அவர்களுடைய கலந்துரையாடல் போன்ற போன்றவற்றையும் நடத்தினார். இந்த நிலையில நீலாங்கரை போலீசார் சீமான் மற்றும் அவர்களது நிர்வாகிகள் என நிர்வாகி மீது வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். சீமான் மீது சட்டவிரோதமாக கூடி உருட்டுக்கட்டைகளுடன் கூடியதாக 150 ஆண்கள் 30 பெண்கள் மீதும் சட்டவிரோதமாக கூடுதல், தடுத்தல், மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சீமான் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் கூறப்படுகிறது. 150 ஆண்கள் 30 பெண்கள் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சீமான் வீட்டின் முன்பு திரண்ட பெரியாரிய இயக்கத்தை சேர்ந்த 878 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது சீமான் தரப்பில் கூடியிருந்த அவரது நிர்வாகிகள் மற்றும் சீமான் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பரபரப்பாக காணப்பட்ட இந்த நிலையில 2 தரப்பு மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் மீது சென்னை நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கதிரவன்.